நகரில் ஒரு பகுதிக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மிக அழகாகனா இந்த இடத்தை பார்த்தா மிகவும் ரம்மியமாக இருக்கிறது பாருங்க. இது இந்த மாநிலத்தின் தலைப்பட்டினத்தின் ஒரு புதுக்குப்புறமான பகுதியில் இருக்கின்றது. இங்கே அந்த மிருக காட்சி 4 ஷூ இருக்கிறது. ஷூ சொல்கிறது இந்த இடத்துல நின்று இதை எடுக்கும் பொழுது மிக அழகாக இருக்கிறது. இதுவாக உங்களுக்கு காண்பிக்கிறேன்டா இருக்க இந்த இடம் அவ்வளோ அழகான ஒரு இடம். இந்த மாதிரியான நிறைய இடங்கள் இங்கே இருக்கிறது. பார்க்க மனசுக்கு மிகவும் ரம்மியமான இடங்கள் நிறையவே இருக்கிறது. இதில் மெட்ரோ போகிற இடம். இங்கே ஹனோவரில் உள்ள அந்த ஷூவுக்கு மெட்ரோ வரக்கூடிய இடம். இதில் இருந்து அங்கே அந்த பக்கமாக ஒரு 300 மீட்டர் தூரத்தில் ஷூ இருக்கிறது. இது மெட்ரோ வரக்கூடிய இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெட்ரோ வர பாதை இருக்கின்றது. இது மெட்ரோ நிறுத்தம். எல்லாம் வலது பக்கத்தால் தான் வண்டிகள் ஓடுவது. மெட்ரோவும் இங்கேருந்து வருவது இந்த பக்கம் வலது பக்கம் வரும். திரும்பி போகும்பொழுது இங்கே மற்ற பக்கத்தால் இந்த பக்கத்தால் திரும்பி போகும். மிக 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 அழகழகான இடங்கள் பாருங்கள். நம்ம இந்த மெட்ரோ நிறுத்தத்தை சுற்றி ஒரு சின்ன ஒரு இடத்தை எவ்வளவு அழகாக மரங்களை நட்டு வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது குளிர்காலம் தொடங்க போகின்றது. அதால் இந்த மரங்கள் எல்லாம் இலைகள் பழுத்து சொரிந்து கொண்டிருக்கின்றது. நிலத்திலேயும் பார்த்தா தெரியும். இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் கொட்டி ஒரு இலையும் இல்லாமல் போய்வுடன் ரொம்ப குளிர்காலம் வரும்போது மரங்களை மிகவும் அழகாக பாருங்கள். உயர விடாமல் அவ்வளோ உயரத்தில் வெட்டி அடிமரத்தை பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்கு. அந்த மாதிரி நல்ல அழகாக செய்திருக்கிறார்கள். அதிலே பாருங்கள் ஒரு உயரமான கட்டடம் தெரிகின்றது. இப்படியான நிறைய கட்டடங்கள் இங்கே இருக்கிறது. மெட்ரோ செல்லுறது பார்த்தீங்கன்னா தெரியும். இது இங்கே உள்ள ஷூவுக்கு செல்லுகிறது பாருங்கள். பின்பக்கத்தில் அந்த ஷூவுக்கு செல்லக்கூடிய கட்டிடங்களை திரும்ப இந்த பக்கத்தில் எடுத்துங்க. இது இங்கே ரோலர் என்று சொல்வது. இந்த சிவப்பு லைட் விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். ரோலர் என்று சொல்லக்கூடியது. இது நிறைய சிட்டி பகுதிகளில் விட்டிருப்ப. இது நாங்கள் எங்கேயாவது போவதற்கு பாய்க்கக்கூடிய ஒரு வண்டி. பார்த்தீங்கன்னா தெரியும். இது 8 மணித்தியாலம். அதனுடைய மின்சாரம் 8 மணித்தியாலத்துக்கு பாய்க்கக்கூடியதாக இருக்கும். மின்சாரத்திலே நாங்கள் அதற்கு சார்ஜ் ஏற்றி ஓடலாம். இப்போ அதில் நாங்கள் இறங்கி போட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ் போகின்றது.
மெட்ரோ இருக்கின்றது. இறங்கி போட்டு வீட்டுக்கு போகணுமெண்டா இதை எடுத்து நாங்கள் எங்களுடைய ஆன்லைனில் வந்து இதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். இதில் ஒரு நம்பர் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இருக்கின்றது. இந்த நம்பரை கொடுத்து நாங்கள் பதிவு செய்யும் பொழுது அதற்கு பிறகு அது தானாக இதில் இயக்கக்கூடியதாக இந்த கைப்பிடியில் இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கைப்பிடியில் ஒரு இயக்கக்கூடியது ஒன்று இருக்கின்றது பாருங்கள். அதை நாங்கள் திருகும் பொழுது இப்படியே இதில் அமர்த்தும் பொழுது வெளிக்கிட்டு ஓடத் தொடங்கும். 15 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ஒரு நிமிஷத்துக்கு வந்து வெறும் 20 சென்ட் மாத்திரம்தான். இப்படி எல்லா இடமும் அங்கங்கே விட்டிருப்பார்கள். நெரிசலான எங்களுடைய பாரிஸ் கோர்னர் அப்படியான சிட்டிகளுக்குள்ளே ஓடக்கூடாது. சிட்டிக்கு வழிப்பகுதிகளில் இப்படியெல்லாம் வைத்திருப்பார்கள். நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போய் அந்த போன இடத்துலையே விட்டு விடலாம். நாங்கள் விட்டு எங்களுடைய பதிவை இல்லாமல் பண்ணிவிட்டால் அது வரைக்கும் தான் எங்களுக்கு காசு போகும். இது வந்து பேட்டரியில் இயங்குவது. ஒருக்கா பேட்டரியை வந்து நாங்கள் மின் ஏற்றினால் 8 மணித்தியாலத்துக்கு ஓடலாம். அதே நேரத்தில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. நிறைய பேர் இந்த இரவு நேரங்களில் போக்குவரத்துக்கு எங்களுக்கு தொடருந்தோ அல்லது பேருந்தோ இல்லாத நேரங்களில் வந்து இறங்கி போட்டு இதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் அங்கே நிறுத்தி விடலாம். ஆனால் நெட்டில் வந்து எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரெல்லாம் கொடுத்து பதிய வேண்டும். நாங்கள் பதிந்து வலிக்கிற நேரமும் அதை கொண்டு போய் விடுகிற நேரத்தையும் அதில் நாங்கள் செய்துவிட்டால் அந்த நேரத்துக்குரிய பணத்தை மாத்திரம் எடுக்கும். இந்த பக்கமும் பாருங்கள், இந்த மரங்களை எவ்வளோ அழகாக நட்டு வைத்திருக்கிறார்கள். மிகவும் அழகான ஒரு இடம். இரவிலே இந்த லைட்டுகள் எரியும் பொழுது மிக 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 அழகாக இருக்கும். இதிலே பாருங்கள், இப்பொழுது இந்த இருசக்கர வண்டிகள் அப்படியே விழுந்து இருக்கின்றது. அது டொச்சில் எழுதியிருக்கிற ஸ்ப்ரின் ராட் என்றால் துவிச்சக்கர வண்டியை தான் ராட் என்று சொல்கிறது. இருசக்கர வண்டிகள் எல்லாம் விழுந்து கிடக்குன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், ரொம்ப காற்று அதிகமாக வீசினத்தால் எல்லாம் விழுந்து கிடக்குது. இதுவும் நாங்கள் எங்களுடைய வலைத்தளம் மூலமாக எங்களுடைய வங்கி கணக்கை கொடுத்து உடனடியாக பதிவு செய்து போட்டு எடுத்தால் இதுவும் பேட்டரியில் இயங்குவது தான். ஆனால் இதில் இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், பேட்டரி இல்லாமல் போனாலும் காலால் உலக்கி ஓடிக்கொண்டு போகலாம். பேட்டரி இல்லாமல் போனால் இப்போ எங்களுடைய பணம் எடுக்கப்படாது. வங்கியினுடைய விவரங்களை கொடுத்து நாங்கள் இதில் பதிவு செய்த உடனே அதை ஓடக்கூடியதாக இருக்கும். பேட்டரியில் இதுவும் 15 கிலோமீட்டர். எங்கேயாவது நாங்கள் கடைகள் ஏதாவது வந்து சாமான்கள் வாங்கினால் அதை நாங்கள் கொண்டு போவதற்கு உடனடியாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் இந்த காற்று கொஞ்சம் கடுமையாக வீசினத்தாலே எல்லா வண்டிகளும் விழுந்து போய் இருக்கலாம்.